சனிக்கிழமை காலையில் பையனுக்கு லீவு, இன்றைக்கி தான் நல்லா தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் 6 மணிக்கே தூக்கம் முழிப்பு வந்துடும். அப்படியே பார்த்தா கண்ணுலேருந்து அழுக்கு துணி தான் ஃபஸ்ட்டு படும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை துவச்சி காய போட்டுட்டு வரத்துக்கே ஒரு 9 மணி ஆயிடுச்சு. கிச்சன் பக்கம் வந்ததுமே சரி தம்பியும் பசிக்குதுன்னு சொன்னான். அவனுக்கு சப்பாத்தி 2 சுட்டு கொடுத்துட்டு, அவனுக்கு குழம்பு எதுவுமே தேவை கிடையாது. 2 சப்பாத்தி சுட்டு கொடுத்தா வெறும் சப்பாத்தியை சாப்பிட்டு சமத்தாக இருந்துப்பான். அவனுக்கு 3 நேரமும் சப்பாத்தி, வருஷத்தில் 365 நாளும் சப்பாத்தி சுட்டு கொடுத்தாலும் சலிக்காமல் சாப்பிடுவான். அப்படியே அப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என் பையன். ஸோ அவனுக்கு அதை பண்ணி கொடுத்துட்டு நானுமே அப்படியே இந்த பக்கம் பீக்கங்காய் வணக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, கத்திரிக்காயை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு மறந்துட்டேன்னு. சரி அதை தான் எடுத்து இன்றைக்கி நான் காலையில் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ரைஸு விசில் 3 விசில் விட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தான் குழம்பு சமைச்சிட்ருந்தேன். அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இந்த எப்பயும் ஊற்றுவோம் இல்லையா, இந்த குழம்புக்கு ஒரு கரைசல் தேங்காய் கடலை அதெல்லாம் ஊற்றி ஸோ அதெல்லாம் அரைச்சி அதை பண்ணலை. அதனாலேயே ஒரு ஜீவன் கோச்சிக்கிட்டு சாப்பிடல. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கிரேவியாக காய் இதாக இருந்தால் பிடிக்காது. வேறு யார், என் புருஷன்தான். ஸோ அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக தக்காளி வணக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி எங்கேயோ போ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டிவியை பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நானுமே நேற்று தலைக்கு குளிச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சுட்டு தம்பிக்கும் தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டு மேங்கோ கேட்டிருந்தான். அதை தான் அவனுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் மதியம் போல் அப்படியே சப்பாத்தி சுட்டு பீக்கங்காய் இருந்துச்சு இல்லையா, அதில் சாப்பிட்டேன். சப்பாத்திக்கு எந்த குழம்பா இருந்தாலும் சரி, பருப்பு குழம்பா இருந்தால் கூட ஆனியன் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டேன். ஸோ சாப்பிட்டு அப்படியே ஈவினிங் போல் மோடமாக இருந்துச்சு, மழை வர போல். ஸோ அதனால் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் கிளிப் எடுத்து அவனுக்கு கேஷ் போடணும், அவன் பிடிக்கணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இல்லை கீழே விழுந்துருச்சு, எடுத்து பொறுக்கி போட்டு தூங்க சொன்னதுக்கு நான் ரைட்டிங் பண்ணுறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். நானுமே அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு, பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பருப்பு சாப்பாடு தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதை தான் தாளித்து விட்டேன். ஏபிசிடி படிக்கிறேன்னு அப்பாவும் பையனும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அதெல்லாம் கரெக்டாக சொன்னான். சி ஃபார் கேட், டி ஃபார் டாக் அதெல்லாம். கடைசியில் ஜி ஃபார் கோட் கூட சொன்னான். கடைசியில் ஹச்சு சொல்கிறதுக்கு கோழி குஞ்சுட்டான்.